Porsche 911. ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கிறது லோக்கிஸ் டைம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டே டு டே லைஃப்பில் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டன்னிங் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஃப்ரம் Porsche 911 Carrera தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட விலை எவ்வளோன்னு பார்த்துடலாம். 2,36,00,000 ஆன் ரோடில் நமக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த காரில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருக்கிறது Porsche 911 Carrera. இதில் 4 GTSன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா GT3 RS இருக்குது. அப்புறம் STன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Porsche Turboன்னு ஒரு வேரியன்ட் தனியாகவே வருது. இந்த கார் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5,32,00,000 வரைக்கும் ப்ரைஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த வேரியண்ட் நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ. மல்டிபிள் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப் டு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர்ஸ் வரைக்கும் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த காரில் 3 லிட்டர் இன்ஜின், ட்வின் டர்போ சார்ஜ்டு ஃப்ளாட் 6 இன்ஜின். டோட்டலாக எல்லா இன்ஜினுக்கும் வந்து 6 சிலிண்டர்ஸ் வரும். நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 379 bhp பவர். இதில் Carrera Sன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அதில் 444 bhp ஆஃப் பவர் இருக்குது. அண்ட் எல்லா வேரியன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா PDK டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது. போர்ஷேவோட டியூவல் கிளச். அது லைட்னிங் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சொல்லவே முடியாது. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து துபாயில் வாங்கியிருக்காரு பியூர் ரேசிங்காக. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கு மேனுவல் வேரியண்ட் வேணும்னா ST வேரியண்ட் இருக்குது உங்களுக்கு 911. கிட்டத்தட்ட இந்தியன் ப்ரைஸ்க்கு 5,32,00,000 வரும் உங்களுக்கு. பியூர் இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் காரில் 4000 cc மேனுவல் கியர் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதோடைய ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டியில் வரக்கூடிய பிரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வெயிட்டான செராமிக் பிரேக்ஸ், டிஸ்க் பிரேக் எல்லாமே 4 வீல்ஸ்க்கும். ஸோ ஸ்டாப்பிங் பவர் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இந்த வண்டியோட கர்வ் வெயிட்டுன்னு பார்க்குறப்ப நம்ம கிட்டத்தட்ட 1400லேருந்து 1600 kg இருக்கும் இந்த வண்டியோட கர்வ் வெயிட். இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்க்க நல்லா ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்விட்சஸ் வந்து நிறைய ஃபிசிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம டிரைவிங் ஓரியன்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுன்றதுக்காக. பேக்கில் 2 சீட்ஸ் கிட்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லைனா உங்கள் லக்கேஜஸை தூக்கி போட்டு ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பர் ஆசமாக இருக்கும். இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 109 mm மட்டும்தான். நம்ம இந்தியன் டிரைவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் டே டு டே லைஃப்பில் சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள், கேரளாவில் ஒருத்தர் 911 போர்ஷேயில் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காரு ஆட்டோ கார் இந்தியாவுக்கு. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் 1,00,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். அந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்காக டெய்லி ட்ரிவன் ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம ஒன்று வேணும்னு நினச்சோம்னா அதுக்காக வாங்குறவங்க தான் இந்த Porsche 911 வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த கார் 0 to 100 வந்து 4.1 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணோம். அப்புறம் 911 GTS வந்து வெறும் 3 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு 0 to 100 வந்து அச்சீவ் பண்ணோம். இதில் டாப் வேரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2.8 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு 0 to 100 வந்து டச் பண்ணோம். அண்ட் டாப் ஸ்பீட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 312 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் GTSல. அண்ட் 911 Carreraவில் 294 km/h டாப் ஸ்பீட். அண்ட் இந்த காரோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்காது, பேக்கில் இருக்கும். ரியர் வீல் டிரைவ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியர் இன்ஜின். அதனால் நல்லா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கிறதுனால ஈவனாக இருக்கும். ட்ராக்லெல்லாம் ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இந்த காரில். இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஆசமாக இருக்கும். அந்த ட்ரிஃப்ட் அடிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அமேசிங்காக. இந்த காரோட டிசைன் வந்து பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் வீடியோவில் பார்த்ததோடு சரி, நான் இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன், அதுவும் இவ்வளோ க்ளோஸாக. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டியர் ட்ராப் டிசைன் மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்லோப்பாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கார் ரொம்ப வைடாகவும் இருக்குது. இந்த டயர் மேலே அந்த ஹிப் டிசைன் மாதிரி பார்த்திங்களா அவ்வளோ மஸ்குலராக இருக்குது. அந்த அலாய் வீல்ஸ், 5 spokes அலாய் வீல்ஸ், அப்புறம் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இன்டீரியர், அப்புறம் Porsche அந்த சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அந்த கோல்டன் கலரில் அவ்வளோ ரிச்சாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ் பண்ணுவீங்க. இந்த காரோட அந்த மஸ்குலர் லுக்கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சின்ன வயசுலலாம் ஒரு சின்ன டாய் கார் வாங்குறப்ப நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே இந்த Porsche லைக் டாய் கார்ஸ் நேரில் பார்க்குறப்ப சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒரு நாள் இந்த காரை வந்து நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா
கண்டிப்பாக நம்ம ட்ரைவ் பண்ணி இந்த வண்டியோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ரிவ்யூவாக போடலாம். இப்போதைக்கு இந்த வண்டியோடைய ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸை மட்டும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நண்பா. வில் see you at the next video. Bye நண்பா, டேக் கேர், bye.